சில நபர்களுக்கு தண்ணி குடித்தது என்ன ஆகும் அப்படின்னா ஏப்பம் வரும். சில பேர்த்துக்கு சாப்பிட்ட உடனே ஏப்பம் வந்துட்டே இருக்கும். நம்ம எல்லாம் என்ன நினச்சிட்டோம் அப்படின்னா, ஏப்பம் வருது அப்படின்னா, நம்ம சாப்பிட்டது ஜீரணமாயிருச்சுன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனா உண்மை அப்படி இல்ல. நம்ம சாப்பிட்டது ஜீரணமாகல, செரிமானம் ஆகல அப்படின்னு சொல்றது தான் அந்த ஏப்பம். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க என்னன்னா, நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டு இருக்க என்ன ஆகும்னா, திடீர்னு ஏப்பம் வரும். அதோட நமக்கு போதும் அப்படின்னு ஒரு அது அது உடலின் மொழியா சொல்லுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம சாப்பிட்டது செரிமானமாக்கப்படாம தேங்கி நிக்குது. அத வந்துட்டு சொல்றது தான் ஏப்பம். என்னங்க இத நீங்க மாத்தி சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம ஒரு உணவு பொருள் சாப்பிடுறோம். அந்த உணவு பொருள் என்ன ஆகும்னா, நல்லா செரிமானம் ஆயிருச்சு அப்படின்னா, சிறுகுடலுக்குள்ள போயிரும். எப்ப அந்த உணவு பொருள் செரிமானமாகாம வயித்திலேயே தேங்குதோ, அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த உணவு பொருள் ரொம்ப நேரம் வயித்துல தேங்கும் பொழுது என்ன ஆகும்னா, அதுலேருந்து கெட்ட காற்றுகள் உருவாக்கப்படும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு நம்ம டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு போட்டு வச்சு மறந்துர்றோம். 2 நாள் கழிச்சு திறந்து பார்த்தா எப்படி இருக்கும்னா, அதில பேட் ஸ்மெல் வரும். ஒரு வாயு வந்துரும். கேஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். அதே போல நம்ம இரைப்பையில என்னன்னா, எந்த உணவு பொருள் ஜீரணமாகலையோ என்ன ஆகும்னா, அது நமக்கு வந்துட்டு வாயுவாக கன்வெர்ட் ஆகுது. அப்ப நம்ம தண்ணி குடிக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த அந்த ஏற்கனவே அந்த உணவு செரிமானமாக வாயுவா இருக்கு. நம்ம தண்ணி குடிச்சது என்ன ஆகும்னா, தண்ணி உள்ள போம்போது அந்த வாயு வந்துட்டு வெளிய வருது. இப்ப சரி, இப்ப இந்த வாயு தொந்தரவுகள் சரியாகணும் அப்டின்னா, நமக்கு கேஸா பிரியறதா இருக்கட்டும், வாயில ஏப்பமா வந்துட்டே இருக்கட்டும், ஒரு மாரி உடம்பெல்லாம் ஏதோ காத்தடிச்ச மாரி ரொம்ப சிரமம். இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்டின்னா, தண்ணீர் அப்படிங்கிறத நம்ம முறையா பயன்படுத்தணும். தண்ணி எப்படி பயன்படுத்தணும் அப்டின்னா, நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா, சாப்பிடறதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்டோம்னு சொன்னா என்ன ஆகும்னா, நம்ம ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நெனைப்போம். ஆனா உண்மை என்ன அப்டின்னா அப்படி கிடையாது. நம்ம ஒரு உணவு பொருள் சாப்பிடுறோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த உணவு என்ன ஆகும்னா, நம்ம சாப்பிடுற உணவு பொருள்கள்ல கூழ் மாரி ஆயிரும். அந்த கூழ் மாரி ஆனதுக்கப்புறம் நமக்கு தண்ணீர் தாகம் எடுக்கும். அப்போ குடிக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த கூழ் மாரி ஆன அந்த உணவோட தண்ணி சேர்ந்து உடம்பெல்லாம் என்னன்னு சொன்னா நமக்கு சக்தியாக பரிமாற்றப்படுது. அதற்கு முன்னாடி நம்ம தண்ணி அருந்திர்றோம். அப்ப என்ன ஆகும்னா, அந்த உணவு பொருள் கூழாக ஆக்கப்பட்டிருக்காது. அப்ப என்ன ஆகும்ன்னு சொன்னா வந்துட்டு, அந்த பருக்கைகள் எல்லாம் வந்து தண்ணீல மிதக்க ஆரம்பிச்சுரும். இல்ல நம்ம தண்ணி குடிச்சுட்டு சாப்பிடுறோம் என்ன ஆகும்னா, அப்ப தண்ணி இரைப்பையில இருக்கு. சாப்பிடுறோம். திரும்ப அதே மாரி அந்த உணவு பொருள்லாம் மிதக்கக்கூடிய ஒரு நிலை காணப்படுது. அப்ப எப்ப நமக்கு தண்ணி தேவைப்படும் அப்டின்னா, தண்ணீர் தாகம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு உணவு பொருள் சாப்பிட்டதுக்கப்புறம், அந்த உணவு பொருள் கூழாக மாற்றப்படுது. நமக்கு தண்ணி தாகம் ஏற்படும். ஏன் நமக்கு தண்ணீர் இப்படி ஒரு முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, தண்ணீர் அப்படிங்கிறது நம்முடைய மனத சுத்தப்படுத்தும். நம்முடைய உடலை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு புனிதமானது தான் நீர். அந்த நீர் அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு வயிறு ரொம்ப சுத்தமா இருந்தா மட்டுமே ஜீரணிக்கப்படும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு காய்ச்சல் வந்துருச்சு. காய்ச்சல் வந்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம எதுவுமே சாப்பிடாம, அப்படி தண்ணி குடிக்காம அப்படி பிளெயினா இருப்போம். அப்ப முதல்ல நமக்கு தண்ணி தாகம் தான் ஏற்படும். அப்ப நம்ம தண்ணி குடிக்க என்ன ஆகும்னா, நல்லா தாகாரம் நெறைய குடிப்போம். தண்ணி ஜீரணமாயிட்டே இருக்கும். ஏன் அப்படி தண்ணி அப்ப ஜீரணம் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம ரொம்ப நாளா வயித்த வந்துட்டு காய போட்டிருந்திருப்போம். அப்போ வயிறுல உள்ள கழிவுகள்லாம் நீக்கம் பெற்றிருக்கும். நீக்கம் பெற்றதுக்கப்புறம் தண்ணீர் குடிக்கும்போது, அந்த அந்த தண்ணீர் அப்படிங்கிறது மிக மிக தூய்மையானது. அந்த வந்துட்டு உயிரோட்டம் மிக்கது. அது நம்முடைய பாவத்தையெல்லாம் என்னன்னு சொன்னா நீக்கக்கூடிய சக்தி பெற்ற அந்த தண்ணீர். அந்த புனிதமான அந்த தண்ணீய நம்ம குடிக்கும்போது என்னன்னா, நம்ம வயிறு சுத்தமா இருந்தா மட்டுமே அந்த சுத்தமான அந்த தண்ணீர் ஜீரணிக்கப்படும். நமக்கு ஏன் தண்ணீர் ஜீரணிக்கப்பட மாட்டேது, ஏத்துக்கொள்ள மாட்டேது அப்படின்னா, நம்ம வயிறு கெட்டு போயிருக்கு. தண்ணீங்கிறது நல்ல ஒரு பொருள். ஆனா வயிறு வந்துட்டு கெட்டுருக்கு. அப்ப என்ன ஆகும்னா 2மே வந்துட்டு எதிரும் புதிருமா இருக்குது. அப்ப நம்ம வாய் தொந்தரவு சரியாகணும் அப்படின்னா, நம்ம தண்ணி குடிக்கிறத சரி செய்யணும். அதிகமா தண்ணி குடிச்சிட்டே இருக்கிறோம். ஒரு நாளைக்கு வந்துட்டு இவ்வளோ அளவுலாம் வச்சு குடிக்காம, நமக்கு எப்ப தாகம் எடுக்குதோ அப்ப தண்ணி குடிக்கணும். சில பேர் காலை எழுந்ததும் நெறைய தண்ணி குடிப்பாங்க. அப்படிலாம் குடிக்கணும்னு கட்டாயம் கிடையாது. தாகம் எடுத்தால் மட்டும் தண்ணி குடிக்கணும். எவ்வளவு தாகம் இருக்குதோ அவ்வளோ தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்கும்போது உதடுகள்ல படுற மாரி குடிக்கணும். அப்பதான் தண்ணீர் செரிமானமாகும், ஜீரணிக்கப்படும். அப்போ ஒருத்தருக்கு வாயு தொந்தரவு இருக்குன்னா என்ன ஆகும்னா, நம்ம தாகம் இல்லாமலோ, ஒரு பழக்கவழக்கத்திலயோ, இல்ல என்ன அப்படின்னா, ஒரு பொய்யான தாகத்திலயோ தண்ணி குடிக்கிறோம்னா என்ன ஆகும்னா, நம்ம இரைப்பையில போய் தண்ணி தேங்குது. நம்ம அந்த தண்ணி எப்படி நம்ம ஒரு 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 வாட்டர் கேன்ல தண்ணி பிடிச்சுக்கிறோம். நல்லா மூடி வச்சுட்டு திறந்தோம்னா, ஒரு காத்து மாரி வரும். இல்ல அதில பார்த்தீங்கன்னா, நீர்த்திவளைகள்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன டாட்டா வரும். அது மாரி என்னன்னா, தண்ணி வயித்துல தேங்கும்போது என்னன்னா, அதிலிருந்து என்னன்னா அந்த காற்றுகள் உருவாக்கப்படுது. அதே சமயம் நம்ம உணவு பொருள் உட்கொள்ளும்போது, ஏற்கனவே கெட்டு போயிருக்கிற அந்த இரைப்பையில ஒரு நிலம் இருக்கு. நிலத்தில அதிகமா தண்ணி வந்தா என்ன ஆகும் அப்டின்னா, நம்ம எதையுமே இப்ப விவசாயம் பண்ண முடியாது. நம்மனால அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படும். அதோடைய நிலைமை எப்படின்னா, நடுநிலைமையா இருக்கணும். அப்ப இரைப்பை அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, காய்ந்து இருக்கணும். ஈரமா இருக்கிறது சொன்னா, மண்ணீரல் தான் ஈரமா இருக்கணும். அந்த மண்ணீரல் ஈரமா இருக்கணும். அந்த நிலத்தடி நீர் போல என்னன்னு சொன்னா, அந்த வயிறுக்கு அது பலம் கொடுக்கும், அந்த நிலத்துக்கு.
அந்த மாதிரி இருக்கணுமே தவிர நம்ம சும்மா சும்மா தண்ணி குடிச்சிட்டே இருந்தோம்னா நம்முடைய கேஸ் ப்ராப்ளம் அதிகமாகிட்டே தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு தடவை தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா, ஒரு பெரிய கேப் விட்டு தண்ணி குடிக்கணும். எடுத்துக்காட்டு காலையில தண்ணி குடிச்சிட்டோம்னு வச்சுக்கங்களேன். அடுத்த தண்ணி குடிக்கும்போது ஒரு மாலை குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்லிட்டு வரேன். இல்ல காலையில தண்ணி குடிச்சிட்டோம். ரொம்ப நேரம் கழிச்சு தண்ணி குடிக்கணும். அந்த குடிக்கிறதுனால தண்ணி தாகம் இருக்கணும். நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் தண்ணி குடிப்போம், கொஞ்சம் தண்ணி குடிப்போம், கொஞ்சம் தண்ணி மேல ஃபுல்லா நெறைய தண்ணி குடிச்சுருவோம். அப்படிலாம் இல்லாம, தாகம் எடுத்தா மட்டும் தான் தண்ணி குடிக்கணும். நம்ம அளவு வச்சோ, ஒரு கணக்கு வச்சோ என்னன்னு சொன்னா, இப்படி இந்தந்த நேரங்கள்ல வச்சு குடிக்காம, ஒரு தடவ தண்ணி குடிக்கிறோம், மிகப்பெரிய கேப் விட்டு அப்புறம் தண்ணி குடிக்கணும். இந்த மாரி நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்க வாய் தொந்தரவு எல்லாமே முறையான முறையில சரியான முறையில சரியாயிரும்.